ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனையால சென்சார் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. தயாரிப்பு தரப்பும் சொல்லல. சென்சார் வந்து இதையெல்லாம் சொல்லிட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து அவரு ஏஎஸ்ஜி வந்து அத வந்து சொல்லியிருக்கிறாரு. அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்த வந்து எக்ஸாமினிங் கமிட்டி, அதாவது வந்து படத்த பார்த்துட்டு சர்டிஃபிகேட் குடுக்கக்கூடிய கமிட்டி படத்த பார்த்தாங்க. அது உண்மதான். பார்த்துட்டு அதுல ஒருத்தர் வந்து சில ஆட்சேபகரமான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னதுனால, அ சீனியர் இருக்காங்க இல்லையா? சிபிஎஃப்சி உடைய சீனியர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த படத்த வந்து மறுஆய்வு பண்ணணும். சில எக்ஸ்பெர்ட்ஸ வச்சு இப்போது படத்த பார்க்கணும். பார்த்து ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய அல்லது மறுத்திருக்கக்கூடிய கமிட்டி இல்லாமல் ஆமா, புதிய ரிவ்யூ கமிட்டி ஆமா. ஒண்ணுக்கு. இந்த கமிட்டியில இருக்கிறவங்க யாருமே வந்து சென்சார் போர்டுடைய ஊழியர்கள் கிடையாது. ம். இவங்க வந்து ஒரு கமிட்டி. வெளியில இருந்து நீங்களும் நானும் கூட இப்ப அந்த கௌதமி எல்லாம் கமிட்டியில சேர்த்து இருக்கலாம். வைப்பாங்கல்ல. ஆமா, ஆமா. நடிகைகள் எல்லாம் சேர்த்துவாங்க. அந்த அது மாதிரி. மாதிரியான கமிட்டி தான் இது. நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு. இந்த படத்துக்கு ஏன் சென்சார் குடுத்த? அப்படின்னு கேட்டா, இவங்கள போய் கேட்க முடியாது யாரும். இவர்கள் அது வந்து பொறுப்பு இல்லன்னு சிபிஎஃப்சி மத்திய தணிக்கைத்துறைய தான் போய் கேட்பாங்க. அதுக்கு ஒரு இயக்குனர் இருப்பாரு. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க. படத்துல வந்து நெறைய பாதுகாப்பு துறை சம்பந்தமான நெறைய லோகோஸு, அவங்களுடைய யூனிஃபார்மு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அது எங்கேயாவது தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு நிபுணருடைய பரிந்துரை தேவைப்படுது. அதனால தான் இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? நாங்க 18ஆம் தேதியே நாங்க வந்து டிசம்பர் படத்த 18. குடுத்தோம்ல்ல. இவ்வளவு நாள் ஏன் தாமதம் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி வந்து எங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. இல்ல டைம் ஃப்ரேம் இருக்கு. இப்ப ம். பராசரன் தரப்பு சொல்லக்கூடியது என்னன்னா, டிசம்பர் 18ஆம் தேதி நாங்க சப்மிட் பண்ணியிருக்கோம். சென்சார் சர்டிபிகேட் கேட்டு. நீங்க நேற்றைக்கு வந்து சொல்றீங்க, ம். இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்ல. இதுல இத்தன ம். பிரச்சனை இருக்கு ம். அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மத்திய சென்சார் போர்டுடைய தரப்பு என்ன ம். சொல்லுதுன்னா, கோர்ட் வந்து நாங்க எங்களுடைய வேலைய செய்யாம விட்டோம்னா, ம். நீங்க எங்களுக்கு ஆர்டர் போடலாம். ம். எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து சென்சார் கொடுப்பதற்கு 20 நாள், 30 நாள் இல்ல டைம் அவங்களுக்கு ஒரு இருக்கு. ஆக்ட் இருக்கு. அ சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி தான் அவங்க வந்து செயல்பட முடியும்.